அடுத்து 9வது சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். நீதியரசர் ராஜேந்திர சச்சார், அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. முஸ்லீம் மற்ற சிறுபான்மையினருடைய கல்வி தகுதி, கல்வி நிலை, பொருளாதார நிலை என்ன என்று ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷன். அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமவாய்ப்பு கமிஷன் ஆணையம் ஒன்றை நீங்க அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரைச்சிருக்கிறார். அதை காங்கிரஸ் அரசும் கண்டுக்கல, இப்ப இருக்கிற மோடி அரசும் கண்டுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கண்டு கொள்கிறோம். நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஷெட்யூல் காஸ்டுக்கான கமிட்டி அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கான கமிட்டி அல்ல, முஸ்லிம் மக்களுக்கான ஒரு கமிஷன். அந்த கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையை நாம் இங்கே முன்மொழிகிறோம். நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையம் அளித்த பரிந்துரைகளில் முக்கியமானது சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்குவது பற்றியதாகும். அனைத்து சமயத்தினரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமமான வாய்ப்பு பெறுவதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சமவாய்ப்பை பெறணும், சமவாய்ப்பை பெறணும். இந்துவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, முஸ்லிமா இருந்தா இடஒதுக்கீடு இல்லைன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ராஜேந்திர சச்சார் சொல்றார். அதை செயல்படுத்துவதற்கு ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதற்காக தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதியரசர் சச்சார் குழு பரிந்துரைத்தது. ஆனால் அதனை இதுவரை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை. அந்த ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. எனவே தமிழ்நாடு அரசே, திராவிட முன்னேற்ற கழக அரசே, எங்களின் தோழமை அரசே, சச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது, கேட்டுக்கொள்கிறது.